அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறையோனின் உண்மை தூதர முகம்மதானவர் இந்த உலை துறந்து போனதேனோ என்று கூறினார். திருவெல்லாம் நித்தம் போலே என்றும் மதீனாவிலே சதா. திருவெல்லாம் நித்தம் போலே என்றும் மதீனாவிலே சதா. ரஹ்மானே யா ரசூலே நான் எங்கே நான் செல்வேன், என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. இதுவும் இதே நிலை என்று கூறினார் பிலால் என்று கூறினார். பெரியார் பிலாலின் தூய வாழ்க்கை நான் வழி. இறையோனே ரஹ்மானே நான் எங்கே நான் செல்வேன், நான் எங்கே நான் சொல்வேன், என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள்மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைய தினம் சூரத்துல் காஃப் என்னும் அத்தியாயத்தை 26ஆம் ஜுதை நாம் இன்ஷா அல்லாஹ் என்று பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் காஃப் என்னும் அத்தியாயத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியை பார்த்துவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். திருக்குர்ஆன் ஆயத்தையும் பார்க்கலாம். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் தன் ஆடையை தற்பெருமையின் காரணத்தால் எவன் தன் ஆடையை தற்பெருமையின் காரணத்தினால் பூமியில் படும்படி கீழே தொங்கவிட்டு இழுத்து கொண்டு செல்கின்றானோ அவனை அல்லாஹ் மறுமையில் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். எவன் தன் ஆடையை தற்பெருமையின் காரணத்தால் பூமியில் படும்படி கீழே தொங்கவிட்டு இழுத்து கொண்டு செல்கின்றானோ அவனை அல்லாஹ் மறுமையில் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 3665. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் அண்டை வீட்டாருக்கே தொல்லை தர வேண்டாம். அல்லாஹ்வும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் நம்பர் 75. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. அது இதயங்களுள்ள நோய்களுக்கு அருமருந்தாகும். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. அது இதயங்களுள்ள நோய்களுக்கு அருமருந்தாகும். மேலும் மூமின்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. அல் குர்ஆன் 10ஆம் ஜுது 10:57. இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அல் குர்ஆன் 4:82 சூரத்துல் நிசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வருபவர்கள் ஏழைகள் தடுக்கப்பட்டு மறுப்பவர்கள் செல்வர்கள் அழைக்கப்படும் மனவிருந்து வலிமா உணவே கெட்ட உணவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
வருபவர்கள் ஏழைகள் தடுக்கப்பட்டு மறுப்பவர்கள் செல்வர்கள் அழைக்கப்படும் மனவிருந்து வலிமா உணவே கெட்ட உணவாகும். அறிவிப்பர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் முஸ்லிம் 28:19. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் இயற்கை கடனை நிறைவேற்ற அமர்ந்தால் அவர் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம், அதை பின்னோக்கவும் வேண்டாம். அறிவிப்பர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் 440. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அறிவிப்பர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் 147. எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் 10 பங்கு நன்மை உண்டு. எவர் ஒருவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் 10 பங்கு நன்மை உண்டு. எவர் ஒருவர் ஒரு தீமை செய்கிறாரோ அதை போன்ற அளவுடைய கூலியே கொடுக்கப்படுவார். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். அல் குர்ஆன் சூரத் 180. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். எவர் அல்லாஹ்வை தரிசிப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அறிவிப்பர் அபு மூசா ரலியல்லாஹு, புகாரி 65:8. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் மக்கள் அனைவரும் என் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர்கள் யாரெனில், யார் உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னாரோ அவர்தாம். அறிவிப்பர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரி 99. உரையில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம் குர்ஆன் ஆகும். நடத்தையில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தையாகும். அறிவிப்பர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு, நூல் புகாரி 60:98. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது 1 அப்துல்லா, 2 அப்துர் ரஹ்மான் ஆகியவையாகும். அறிவிப்பர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு, முஸ்லிம் 43:20. ஆதத்தின் மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆதத்தின் மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் மீதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மேலும் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை. உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல் குர்ஆன் 7:31. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ் நீமல் வக்கீல், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது. அவர் கூறிய வார்த்தை அரபில் ஹஸ்பி அல்லாஹ் நீமல் வக்கீல். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரி 45:64. நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்குகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் அணுகளவும் அநீதி இழைக்க மாட்டான். அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்குகிறான். அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்குகிறான். தன்னிடமிருந்து மாபெரும் கூலியையும் வழங்குகிறான். அல் குர்ஆன் 4:40, சூரத்துல் நிசா. பேரிச்சம் நார் கொண்டு நிரப்பப்பட்ட பதினிடப்பட்ட தோளே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்தது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பேரிச்சம் நார் கொண்டு நிரப்பப்பட்ட பதினிடப்பட்ட தோளே அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்தது. பேரிச்சம் நார் கொண்டு நிரப்பப்பட்ட பதனிடப்பட்ட தோளே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்தது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரி 6458. இந்த பேரிச்சம் நார் கொண்டு நிரப்பப்பட்ட தோளே அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்ததற்கு மற்றும் ஒரு ஹதீஸ் ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். காலையில் வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வந்தவுடன் வீட்டை கதையை தட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து வந்தார்கள். அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். முதுகிலே அந்த பேரிச்சம்பழத்தினுடைய நார் முதுகிலே அடையாளமாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகிலே. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னிடம் சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு பஞ்சுமத்தை போல் நான் படுக்கையை நான் தயார் செய்து கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹுவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு இந்த உலகத்தில் எப்படி என்று சொன்னால், நான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வெயிலுக்காக ஒரு மரத்திலே நிழலுக்காக ஒதுங்குவான். வெயில் அடிக்கும் போது ஒரு மனிதன் மரத்தின் நிழலிலே கொஞ்ச நேரம் இளைப்பார் போல் ஒதுங்குவான். அதுபோன்று இந்த உலகத்திலே வாழ நான் விரும்புகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா வஸ்துகளுக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வஸ்துகளையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஒரு உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடும்போது நெருப்பை வசப்படுத்தி கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை, நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது. அதுபோன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். அவர்கள் எல்லோரும் கடந்து சென்று வரும்போது பெரிய ஒரு கடல் ஒன்று இருந்தது. கைத்தடியால் அடித்தார்கள். நைல் நதி அது, அதை கடக்க வேண்டும். தண்ணீரை வசைப்படுத்தி கொடுத்தான் நபி மூசா நபி அவர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்கள், நபி சுலைமான் நபி அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசைப்படுத்தி கொடுத்தான். காலையில் அவர்கள் பயணம் செய்வது என்றால் அது ஒரு மாதம் நாம் பயணம் சொல்லக்கூடியது அந்த காற்று அழைத்து கொண்டு விட்டுவிடும். நபி சுலைமான் நபி அவர்களுக்கே காற்றை வசைப்படுத்தி கொண்டான். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ரொம்ப தொல்லை கொடுத்த காரூன் அலைஹிஸ்ஸலாம், காரூன் பல பிரச்சனை மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனுக்காக துஆ செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த காரூனை அப்படியே பூமியில் வாங்கி கொண்டு விட சொன்னான். அதுபோன்றே நடைபெற்றது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு நிறைய வஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்துக்கு இப்பொழுது நாம் செல்லலாம், அல்லாஹ் நாடினால். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப் 26ஆம் ஜூதிலே வருகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, மரணத்திற்கு பின் நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். என்றாலும் அவர்களிலிருந்தே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அவர்களுக்கு வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். ஆகவே இது ஆச்சரியமான விஷயம் என்று நிராகரிப்போர் கூறுகின்றனர். நாம் இறந்து உக்கி மண்ணாகிவிட்டாலும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? அது இயற்கைக்கு மாற்றமானதாகும். ஆகவே அது தூரமான மீட்சியாகும் என்றும் கூறுகின்றனர். இறந்த பின் அவர்களிலிருந்து அவர்களின் உடலை எந்த அளவு பூமி தின்றிருக்கிறது என்பதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். இறந்த பின்
அவர்களிலிருந்து அவர்களின் உடலை எந்த அளவு பூமி தின்று குறைத்திருக்கிறது என்பதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். மேலும் அவர்களின் செயல்கள் பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்ட புத்தகம் நம்மிடத்தில் இருக்கின்றது. மாறாக உண்மை அது அவரிடம் வந்தபோது அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே அவர்களின் குழப்பமான காரியத்தில் இருக்கிறார்கள். தங்களுக்கு மேல் இருக்கும் வானத்தின் பால் அதனை நாம் எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்து அதனை நட்சத்திரங்களால் அலங்காரமாக்கி வைத்துள்ளோம் என்பதை அவர்கள் கவனித்து பார்க்கவில்லையா? அதில் எத்தகைய வெடிப்புகளும் இல்லை. மேலும் பூமியை நாமே அதை விரித்து வைத்திருக்கிறோம். அதில் உறுதியான மலைகளையும் நாமே அமைத்தோம். அழகான பொறுப்புண்டுகளை ஒவ்வொரு வகையிலிருந்து நாம் அதில் முளைப்பித்தோம். இது அல்லாஹ்வுக்கு பணிந்து அவன் பக்கம் அதிகமாக மீளக்கூடியது. ஒவ்வொரு அடியாருக்கும் பார்த்து படிப்பினை பெறுபவையாகும். நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள மழை நீரையும் நாம் இறக்கி வைத்தோம். பின்னர் அதனை கொண்டு பல சோலைகளையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைக்கச் செய்தோம். அன்றியும் அந்நீரை கொண்டு நீண்டு வளர்ந்த பேரிச்ச மரங்களையும் நாம் முளைப்பிக்க செய்தோம். அவைகளுக்கு அடுக்கடுக்கான பாலைகள் இருக்கின்றன. அதனை நம் அடியார்களுக்கு ஆகாரமாக ஆக்கினோம். இன்னும் அதை கொண்டு இறந்து கிடந்த ஊரை வறண்ட பூமியை நாம் உயிர்ப்பிக்கிறோம். இவ்வாறே மரணித்தோரை உயிர் பெற்று வெளியேறுதல் நடந்தேறும். இவர்களுக்கு முன்னர் இருந்த நூகுடைய சமூகத்தாரும் ரஸ்ஸு கிணற்றுவாசிகளும் சமூது சமூகத்தாரும் பொய்யாக்கினர். ஆது சமூகத்தாரும் பிறவுனும் லூத்துடைய சகோதரர்களும் இன்னும் மத்தியன் தோப்புவாசிகளும் துப்பவியின் சமூகத்தாரும் ஒவ்வொருவரும் நம்முடைய தூதர்களை பொய்யாக்கினர். ஆகவே வேதனையை பற்றி எனது அச்சுறுத்தல் உண்மையாயிற்று. படைப்புகள் யாவற்றையும் முதலாவது படைத்ததில் நாம் இயலாமலாகிவிட்டோமா? அவ்வாறு இறந்த பின் உயிர் கொடுத்து நாம் புதிதாக படைப்பது பற்றி இவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றார்களா? மேலும் இவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றனர். மேலும் நாம் மனிதர்களை படைத்தோம். நன்மை தீமை ஆகியவற்றிலிருந்தும் அவன் மனம் எதை ஊசலாட செய்கிறது பேசுகிறது என்பதையும் நாம் நன்கறிவோம். இன்னும் நாம் பிடரிலுள்ள உயிர் நரம்புகளை விட அவனுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றோம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்து செயல்களை எடுத்தெழுதும் இரு வானவர் எடுத்தெழுதும் சமயத்தில் அவனிடம் அதை எழுத எதிர்பார்த்து தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் இருந்ததே தவிர சொல்லால் எதையும் அவன் மொழிவதில்லை. அவன் கூறுபவை அனைத்தும் பதியப்படுகின்றது. மரண மயக்கம் உண்மையாகவே வந்துவிட்டது. அவனிடம் அது நீ எதை விட்டும் எதை கொண்டும் விருண்டோடி கொண்டிருந்தாயோ அதுவாகும் என்று கூறப்படும். மேலும் குழல் ஊதப்படும். அப்போதும் அவனிடம் உனக்கு இது அச்சுறுத்தப்பட்ட விசாரணை நாளாகும் என்று கூறப்படும். அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதை அழைத்து செல்பவரும் சாட்சி கூறுபவரும் அதனுடன் இருக்கும் நிலையில் வரும். அதனிடம் திட்டமா நீ இதனை பற்றி மறதியினால் இருந்தாய். ஆகவே மறுமையில் நடந்தேறும் காரியங்கள் பற்றி மறைத்து கொண்டிருந்த உன் திரையை உம்மை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். எனவே உன்னுடைய பார்வை இன்று கூர்மையாயிருக்கிறது. ஆகவே நீ இதனை பார் என்று கூறப்படும். சாட்சி கூற அவனுடன் இருப்பவர் இதோ அவனுடைய பதிவேடு என்னிடம் இருப்பது தயாராக இருக்கிறது என்று கூறுவார். உடனே இரு காவலர்களிடம்
மனமுரண்டாக நிராகரித்து கொண்டிருந்த ஒருவரையும் நீங்கள் இருவரும் நரகத்தில் போட்டுவிடுங்கள் என்று கூறப்படும். அவன் நன்மை அதிகமாக தடுத்து கொண்டிருந்தவன், அட்டூழியம் செய்வதில் வரம்பு மீறி கொண்டிருந்தவன், இந்த நாளை சந்தேகித்து கொண்டிருந்தவன். அவன் எத்தகையவன என்றால் அல்லாஹ்வுடன் வேறொரு வணக்கத்துக்குரிய நாயனை இணையாக ஆக்கினான். ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிக கொடிய வேதனைகளில் போட்டிவிடுங்கள் என்று கூறப்படும். அச்சமயம் இவனுடைய இணை பிரியாத சிநேகிதனாக இருந்த ஷைத்தான் அல்லாஹ்விடம், எங்கள் இரட்சகனே, நான் இவனை வழிகெடுக்கவில்லை, ஆனால் தானாக அவனே வெகு தூரமான வழிகேட்டில் இருந்துவிட்டான் என்று கூறுவான். ஆகவே அல்லாஹ் அவர்களிடம், கணக்கு நாளாக இன்று என்னிடம் நீங்கள் தர்க்கித்து கொண்டிருக்க வேண்டாம். இது பற்றி அச்சுறுத்துதலை நிச்சயமாக உங்களின் பால் நீங்கள் உலகில் இருந்தபோதே என் தூதர்கள் மூலமாக நான் முற்படுத்தியும் விட்டேன் என்று கூறுவான். என்னுடைய அச்செயல் என்னிடம் மாற்றப்படாது. மேலும் என்னுடைய அடியார்களுக்கு நான் சிறிதும் அநியாயம் செய்பவன் இல்லை என்றும் கூறுவான். நரகத்தில் நீ நிரம்பிவிட்டாயா? நரகத்தில் நீ நிரம்பிவிட்டாய் என்று நாம் கேட்கும் நாளில் அந்த நரகமாகிறது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும். நரகத்தில் நீ நிரம்பிவிட்டாயா என்று நாம் கேட்கும் நாளில் அந்த நரகமாகிறது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும். மேலும் அந்நாளில் பயபக்தியுடையோருக்கு சுவனத்தை தொலைவின்றி நெருக்கமாக கொண்டு வரப்படும். இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே, அதுவாகும். இரட்சகன்பால் தௌபா செய்து அதிகமாக மீளக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆகும். அவர்கள் மறைவால் ரஹ்மானுக்கு பயந்து நடந்து அவன்பால் மீளக்கூடிய பரிசுத்த மனதுடன் வருகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாகப்பட்டு அவர்களிடம் சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள். அவர்களுக்கு சுவனம் நெருக்கப்பட்டு அவர்களிடம் சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள், இது நிரந்தர நாளாகும் என்று அவர்களுக்கு கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்திலே 26ஆம் ஜூதிலே 1 34 வரை இந்த அத்தியாயம் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் நாளை தொடர்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.